வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். 2 நாளாக வீடியோ போடாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்றதுனால வீடியோ போடுறோம். அதுக்கு இடையில இந்த ஒரு 2 டேஸாக கொஞ்சம் ஒர்க்குங்க வேறு. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. அதாவது இதுக்கு மேலே நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அதுக்கான ஒரு ஃபார்ம், ஒரு டிக் ஆப்ஷன், அதாவது இது ஒரு டாஸ்க்கு தான். அது ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓ கொடுத்துருக்க அந்த டாஸ்கில் டாஸ்க்னால் எப்படி தெரியுமா, அதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லைங்களா, வீடியோ கான்செப்ட் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் இது ஒரு கான்செப்ட் தான். அது டிக் பண்ணி சூஸ் பண்ணுறது, சாய்ஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் யார் இந்த 15 கேள்விகளுக்கும் எஸ் ஆர் நோ, அதுபோக இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன் ஓகே அப்படின்றவங்க அக்செப்டட் அப்படின்ற அந்த ஒரு காலம், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எஸ்பிஓவில் நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாது அப்படின்றவங்க நாட் அக்செப்டட். நீங்கள் கொடுத்துருக்க அந்த 15 கேள்விகளுக்கும் என்னால் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றவங்க நாட் அக்செப்டட். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த கிளிக் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். சஸ்பெண்ட் ஆன நாட்டிலேருந்து ஒரு 60 நாட்களில் நீங்கள் கட்டின பணம் 350 ரூபாயோ, 1750 ரூபாயோ, 2000 ரூபாயோ, 6000 ரூபாயோ அல்லது 6500 ரூபாயோ, பழைய ஐடியோ புது ஐடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குரிய அந்த கட்டின அமௌண்ட் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ண வேலட்டில் இருக்க ஒர்க் பண்ண அமௌண்ட், அதாவது அஃபிலியேட்டட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுருந்தா அந்த அமௌண்ட் ப்ளஸ் கட்டின அமௌண்ட், இந்த ரெண்டுக்கும் 20% டிடக்ஷன் போக உங்களுக்கு சேரும். அதாவது நாட் அக்செப்டட். எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். நான்லாம் ஒர்க் பண்ணணும் தான் ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் லேட்டாகிறது சகஜம்தான். இதுலேயும் இன்றைக்கி ஒரு முக்கியமாக ஒரு சில பேர்த்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமையோடு காத்துருங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பேன். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும், அதுவும் ஒரு ஆன்லைனில் இவ்வளோ ஒரு ஜென்யூனாக கரெக்டாக லீகலாக கொண்டு போன கம்பெனி கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. நம்ம எஸ்பிஓ கொண்டு போது முழுக்க எஸ்பிஓவை பற்றி அப்சர்வ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நிறைய கம்பெனி பணம் கட்டி ஏமாந்துருக்கேன். அவனுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. பணம் கட்டுவான், வாங்கிட்டு போனதோட சரிதான், அப்படியே போயிடுவானுங்க. அதாவது இதனால் லேட் ஆகுது, இதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அவங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் மற்ற கம்பெனிக்காரன் சொல்ல மாட்டான். எடுத்துகிட்டு போயிடுவான். அவனுடைய திங்கிங் எல்லாமே மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு அவை சம்பாதிக்கணும், ஏமாற்றணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம எஸ்பிஓ அப்படி கிடையாது. எல்லாமே லீகலாக கொண்டு போகிறதுனால ஒரு சில அப்டேட் எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம், எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் நல்லா சம்பாதிக்கலாம். வெயிட் பண்ணுவோம். பொறுமை உள்ளவங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு கம்பெனியை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இது போக இன்னும் ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்லாம் நான் பார்க்குறேன். ஒரு சில தேவையில்லாத ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில், நான் வேறு நேமில் இருந்தாலும் கூட அவனுங்க போடுற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக், முழுக்க ஃபேக்கான ஒரு தகவலை கொடுத்துட்ருக்கானுங்க. அது எக்ஸாம்பிள், ஆல்ரெடி இப்போது ஒருத்தர் ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7 ஐடியும் சஸ்பெண்ட் ஆச்சு. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இப்போ பழையபடி ஒரு தரக்குறைவாக எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கான். அவன் யாருன்னு
கூடிய சீக்கிரம் ஃபோட்டோவோட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரைட், அவங்களுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலையா நீ வெளியே போய்க்க. இப்போ ஐடி சஸ்பெண்ட், என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்குதுங்க, எனக்கு நான் கட்ட வேண்டிய நான் கட்டியிருக்க அமௌண்ட் எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அடுத்தவங்க அது கொஞ்சம் எமோஷனலில் வேறு மாதிரி வார்த்தைகளும் வந்துடும். அதனால் வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சோறுதுன்னா அந்த ஒரு இது இருக்கும், இவங்கெல்லாம் வேறு சாப்பிடுவாங்க போல். அதனால் வந்து இவங்க சொல்லி பிரயோசனம் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எத்தனையோ கம்பெனி ஏமாந்து வந்திருக்கேன், என் பணத்தை தின்றுருக்கானுங்க. ஆனால் வந்து பிடிக்கலையா ஒதுங்கிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருப்பேன். எந்த ஒரு கம்பெனியும் பற்றி குற்றஞ்சாட்ட விரும்பலை. அதே தான் இங்கேயும். எஸ்பிஓவில் உனக்கு விருப்பம் இருந்தால் செய்ய, இல்லைன்னு ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அந்த குரூப்பில் எல்லாம் மாற்றி மாற்றி என்ன பண்ணுவானுங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நபர்கள். எதுலேயுமே நம்பிக்கை இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த நோட்டீஸ் போல் சார் சொன்னார் இல்லையா, ஆஃபீஸ் போய் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி, இவனுங்க எல்லாமே இந்த கேட்டகரி தான். யாருமே சொல்கிறத நம்பிக்கை இல்லாமல் பிறந்த ஜென்மங்கள் இவங்கெல்லாம். விருப்பம் இல்லையா, ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு 2 மாதம் வெயிட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போ. நீ கட்டின பணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கட்டின பணம் அதை விட பல மடங்கு சம்பாதிக்க தான் போகிறோம். அது ஏன் இப்படி ஒரு பொறுமை இல்லாமல் புரிஞ்சிக்காமல், ரைட், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லி நோ யூஸ். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நோட்டீஸ் போர்டில் வர்ற அந்த ஆடியோ, சங்கர் சாரோட ஆடியோ கேட்டிருக்கவங்க, அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன எல்லாமே புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சம்பாதிக்க தான் போகிறோங்க, நம்மளுக்கான வாய்ப்புகள். இப்போ சார் சொன்ன மாதிரி 2,38,200 பேரில் 38,200 பேர் இருந்தால் கூட போதுன்ட்ருக்காங்க. அப்போ இந்த மனநிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம யாருமே வந்து நம்மளில் ஒரு சில பேர் எஸ்பிஓவில் சப்போர்ட் யாருமே பண்ணுறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்மளோட மைண்ட் தாட், அதாவது அப்படி இருக்கவங்க மைண்ட் தாட் எல்லாமே பணம் பணம் பணம். பணத்தையும் தாண்டி ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஏன் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? இப்போ கிடைக்கிற அந்த 2,000, 3,000, 4,000 ரூபாய்க்காக நீங்கள் பேசுகிற பேச்சு நாளை போல் ஸ்டாண்டர்ட் இன்கம் 10,000, 15,000, 20,000 அப்படின்னா வாங்காமல் போயிடுவீங்களா? எந்த ஒரு ஜாப்புக்கு போனாலும் ட்ரைனிங் பீரியட்னு ஒரு 6 மாதம் கண்டிப்பாக இருக்கும். 6 மாதம் கழித்து அந்த 6 மாதத்தில் வந்து உங்களுடைய சேல்ரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ரூம் செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கப்ப ஒரு லீகலாக ஒரு ஜாப் கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்குது. ஒரு டைம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்க முடியாதவங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பாக இதை கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கிங்க. அதாவது ஒத்துக்கிட்டு அந்த கொள்கையெல்லாம் படித்து பாருங்கள், ரூல்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அக்செப்டன்ஸ் கொடுத்தா நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் இன்கம் அடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். இல்லை என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களும், அடுத்தவன் பேச்சை கேட்டு முடிவு பண்ணுறவங்களும் தாராளமாக நாட் அக்செப்டட்ன்ற அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி சஸ்பெண்டையும் உங்களுடைய ரீஃபண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ரைட், மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.